ஆலயமே இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். இறைவா உமது ஆலயமே இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். இறைவா உமது திருப்புகழை இதயங்கள் மகிழ்ந்து பாடுகின்றோம். இறைவா உமது திருப்புகழை இதயங்கள் மகிழ்ந்து பாடுகின்றோம். வாழ்க வாழ்க இறைவா உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. வாழ்க வாழ்க இறைவா உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. இறைவா உமது ஆலயமே இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். ஆண்டவரே உம் உறைவிடமோ துணை அழகாயிருக்கின்றது. அருணும் கோட்டையும் சூழ்ந்துள்ளதால் எங்கும் அமைதி மிளிர்கின்றது. ஆண்டவரே உம் உறைவிடமோ துணை அழகாயிருக்கின்றது. அரண் கோட்டையும் சூழ்ந்துள்ளதால் எங்கும் அமைதி மிளிர்கின்றது. நாங்கள் உம் இல்லத்தில் மகிழ்ந்து வாழ்வோம். நாளெல்லாம் இசையுடன் புகழ்ந்திருப்போம். புகழ்ந்திருப்போம் உம்மை புகழ்ந்திருப்போம். வாழ்க வாழ்க இறைவா உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. வாழ்க வாழ்க இறைவா உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velankani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் இறைவன் தந்திருக்கின்ற இந்த புதிய நாளிற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளிலே தாயாம் திரு அவை சார்லஸ் பொரோமியோ என்கிற ஆயருடைய நினைவை கொண்டாடுகின்றது. 16ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த இந்த ஆயர் ஏறக்குறைய 27வது வயது தொடங்கி 46வது வயது வரை மிலான் என்கிற இடத்திலே ஆயராக செயலாற்றினார். இவர் கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட், அதாவது திருத்தந்தின் சங்கம் எனப்படுகின்ற சங்கத்திற்காக திருத்தந்தையோடு இணைந்து பல முக்கியமான சீர்திருத்தங்களை திரு அவைக்கு செய்து தந்த ஆயராக இருக்கிறார். இவர் இன்றைய நாளிலே இவருடைய விழாவும் இன்றைய வாசங்களும் நம்மை இறைவனின் அழைப்பை ஏற்று வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நீங்கள் பலராய் இருந்தாலும் கிறிஸ்துவோடு ஒன்றித்திருங்கள் என்ற பவுலடியாரின் வார்த்தை கேட்பவும், விண்ணக விருந்திலே பங்கெடுப்போர் பேறு பெற்றோர் என்ற நற்செய்தியின் வாசகத்துக்கு ஏற்பவும் நாம் இறைவனின் அழைப்பை ஏற்று வாழ இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் ஏற்று இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆயரான புனித சார்லஸுக்கு நீர் நிறைவாக அளித்த மனநிலையை உம்மக்களுக்கும் அளித்து காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திரு அவை இடைவிடாமல் புதுப்பிக்க பெற்று கிறிஸ்துவின் சாயலை தாங்கி அவரை உலகுக்கு எடுத்து காட்ட தகுதி பெறுவதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நாம் பலராய் இருந்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் உடல் உறுப்புகளாய் இருக்கிறோம். ஆயினும் நமக்கு அளிக்கப்பட்டுள்ள அருளுக்கு ஏற்ப வெவ்வேறு அருட்கொடைகளை பெற்றுள்ளோம். இறைவாக்கு உரைக்கும் கொடையை நாம் பெற்றிருந்தால் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்த வேண்டும். தொண்டாற்றும் கொடையை நாம் பெற்றிருந்தால் அதை தொண்டு புரிவதற்கு பயன்படுத்த வேண்டும். கற்றுக் கொடுப்போர் கற்றுக் கொடுப்பதிலும், ஊக்கம் ஊட்டுவோர் ஊக்கம் தருவதிலும், தமக்குள்ளதை வழங்குவோர் தாராளமாய் கொடுப்பதிலும், தலைமை தாங்குவோர் முழு ஆர்வத்தோடு செயல்படுவதிலும், இரக்கச் செயல்களை ஈடுபடுவோர் முக மலர்ச்சியோடு அவற்றை செய்வதிலும் தாம் பெற்ற அருட்கொடைகளை பயன்படுத்த வேண்டும். உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். உடன்பிறப்புகள் போன்று ஒருவருக்கு ஒருவர் உளங்கனிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவர் என எண்ணுங்கள். விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள். இறை வேண்டலில் நிலைத்திருங்கள். வறுமையுற்ற இறை மக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள். விருந்தோம்பலில் கருத்தாய் இருங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள். ஆம், ஆசி கூறுங்கள். சபிக்க வேண்டாம்.
மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடே அழுங்கள். நீங்கள் ஒரு மனத்தவராய் இருங்கள். உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவரோடு நன்கு பழகுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 131. என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்திருளும். என் நெஞ்சம் அமைதி பெறவும் திருமுன் வைத்து காத்தருளும். நெஞ்சம் அமைதி பெறவும் திருமுன் வைத்து காத்தருளும். ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை, என் பார்வையில் செருக்கு இல்லை. எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை. நெஞ்சம் அமைதி பெறவும் திருமுன் வைத்து காத்தருளும். என் நெஞ்சம் அமைதி பெறவும் திருமுன் வைத்து காத்தருளும். மாறாக என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது. தாய்மடி தவழும் குழந்தையென என் நெஞ்சம் என்னகத்தே அமைதியாயுள்ளது. இஸ்ரவேலை இப்போதும் எப்போதும் ஆண்டவரையே நம்பிரு. என் நெஞ்சம் அமைதி பெறவும் திருமுன் வைத்து காத்தருளும். என் நெஞ்சம் அமைதி பெறவும் திருமுன் வைத்து காத்தருளும். Alleluia, 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 Alleluia. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசுவோடு பந்தியில் அமர்ந்தவர்களுள் ஒருவர் இயேசுவிடம், இறையாட்சி விருந்தில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, ஒருவர் பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்து பலரை அழைத்தார். விருந்து நேரம் வரவே அவர் அழைப்பு பெற்றவர்களிடம் தம் பணியாளரை அனுப்பி,
வாருங்கள், எல்லாம் ஏற்கனவே ஏற்பாடு செய்தாகிவிட்டது என்று சொன்னார். அவர்கள் எல்லாரும் ஒருவர் பின் ஒருவராய் சாக்கு போக்கு சொல்லத் தொடங்கினர். முதலில் ஒருவர், வயல் ஒன்று வாங்கியிருக்கிறேன், அதை நான் கட்டாயம் போய் பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார். நான் 5 ஏர் மாடுகள் வாங்கியிருக்கிறேன், அவற்றை ஓட்டி பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார் வேறு ஒருவர். எனக்கு இப்போதுதான் திருமணம் ஆயிற்று, ஆகையால் என்னால் வர முடியாது என்றார் மற்றொருவர். பணியாளர் திரும்பி வந்து இவற்றை தம் தலைவருக்கு அறிவித்தார். வீட்டு உரிமையாளர் சினமுற்று தம் பணியாளரிடம், நீர் நகரின் வீதிகளுக்கும் சந்துகளுக்கும் விரைந்து சென்று ஏழையர், உடல் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர் ஆகியோரை இங்கே கூட்டி வாரும் என்றார். பின்பு பணியாளர், தலைவரே, நீர் பணித்தபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றார். தலைவர் தம் பணியாளரை நோக்கி, நீர் வழியோரங்களிலும் நடைபாதைகளிலும் போய் எனது வீடு நிரம்பும் அளவுக்கு மக்களை வற்புறுத்தி கூட்டி வாரும், அழைக்கப் பெற்றவர்களுள் எவரும் என்னுடைய விருந்தை சுவைக்கப் போவதில்லை என உமக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரின் அருள்வாக்கு நம் அனைவரின் செல்வாக்கு. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, அன்னையின் அன்பு பக்தர்களே, 1910ஆம் ஆண்டு மாசிடோனியாவிலே பிறந்து 1929ஆம் ஆண்டு சிஸ்டர்ஸ் ஆஃப் லொரேட்டோ என்கிற சபையிலே இணைந்து 1937 டார்ஜிலிங் வந்து ஏறக்குறைய பல ஆண்டுகள் தன்னுடைய பணியை செய்த அந்த அருட்சகோதரி தன்னுடைய பணியானது உடல் ஊனமுற்றோருக்காகவும் வீதிகளிலே தேவைப்படுவோருக்காகவும் செலுத்தப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து 1950ஆம் ஆண்டு சிஸ்டர்ஸ் ஆஃப் சேரிட்டி எனப்படுகின்ற ஒரு புதிய சபையை துவங்கி ஏறக்குறைய 47 வருடம் கொல்கத்தாவிலே பணி செய்து இறந்த அவர் மதர் தெரேசா என்று இன்று நம்மால் அன்போடு அழைக்கப்படுகிறார். 2016ஆம் ஆண்டு மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை புனிதராக அறிவித்தார். இந்த அருட்சகோதரியுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது அவர் தன்னுடைய அழைப்பை மிகவும் செல்லமாக அன்போடு எ கால் வித்தின் அ கால் என்று கூறுவார். அவருடைய இந்த வாழ்க்கையும் இன்றைய வாசங்களும் நம்மை இறைவனின் அழைப்பை ஏற்று வாழ அழைப்பு விடுக்கிறது. அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக காலத்திற்கேற்ற அழைப்பு வழங்கப்படுகிறது. நாம் பிறக்கும் பொழுது குழந்தைகளுக்குரிய அழைப்பு பெற்றிருக்கிறோம், படிக்க அழைக்கப்படுகிறோம், பெற்றோருக்கும் பெரியவர்களுக்கும் கீழ்ப்படிந்து வாழ அழைக்கப்படுகிறோம். வளர்ந்து ஆளாகும் பொழுது நல்ல வேலை வாய்ப்பில் அமரவும் நல்ல திருமண வரனை பெற்றுக்கொள்ளவும் நாம் அழைக்கப்படுகிறோம். இதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே அந்தந்த காலத்திற்கேற்ற அழைப்பானது வழங்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அந்த அழைப்புக்கேற்ற வாழ்வை நாம் வாழ்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இதனையே இன்று முதல் வாசகமும் நற்செய்தி மிகவும் அழகாக நாம் இறைவனின் அழைப்பை ஏற்று வாழ வேண்டும் என்ற அழைப்பை நமக்கு விடுக்கிறது. எனவேதான் பவுலடியார் மிகவும் தெல்ல தெளிவாக நம்மிடத்திலே கூறுகிறார், நாம் ஒரு மனதுடையவர்களாக வாழ வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இந்த ஒரு மனது யாருடைய மனது என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது இந்த புனிதர்களும் இன்றைய நாளிலே நாம் கொண்டாடுகிற சார்லஸ் பொரோமி என்கிற புனிதரும் இப்படியாக பல புனிதர்களும் சான்றோர்களும் பின்பற்றிய அந்த ஒரு மனது கிறிஸ்துவனுடைய மனது. இந்த கிறிஸ்துவுடைய மனதை நாம் பின்பற்றி வாழும்பொழுது நாம் கடவுளுடைய அழைப்புக்கேற்ற மக்களாக நிச்சயமாக வாழ முடியும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. இந்த கிறிஸ்துவுடைய மனதை நாம் எப்படி வாழ்வது என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது அதற்கு இந்த கிறிஸ்துவே நமக்கு தன்னுடைய பெயரிலிருந்து மிகவும் அற்புதமான பதில்களை தருகிறார். முதலாவதாக இந்த கிறிஸ்து என்கிற வார்த்தையை நாம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் பொழுது கிரைஸ்ட் என்று வாசிக்க கேட்கிறோம். இந்த கிரைஸ்ட் என்கிற வார்த்தைக்கு 6 எழுத்துக்கள் இருக்கிறது. இந்த 6 எழுத்தும் கிறிஸ்துவுடைய மனநிலையை நாம் எப்படி பெற முடியும் என்பதற்கு நமக்கு வழிவகுக்கிறது. முதலாவதாக சி ஃபார் சோசன். கிறிஸ்து தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருக்கிறார். அதனால்தான் யோவான் இடத்துல திருமுழுக்கு செல்லும் பொழுது இது தந்தையின் திருவுளம், இப்பொழுதுக்கே அதை விட்டுவிடும் என்று கூறுகிறார். அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது கூட அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவருடனே என்று சொல்லி இறைவன் அன்னையாக தன்னை அழைக்கும் பொழுது அந்த அழைப்புக்கு
இதோ உம்முடைய அடிமை உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று கூறி அன்னை அந்த அழைப்பை தேர்ந்து கொண்டார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே முதலாக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளோம் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். திருமுழுக்கினால் மட்டுமல்ல, கிறிஸ்தவராக இருக்கிற ஒவ்வொருவரும் நாம் இறைவனின் பணியை ஆற்றுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். இரண்டாவதாக ஹெச் ஃபார் ஹியூமிலிட்டி, இந்த தாழ்ச்சி. இந்த அன்னையினிடத்தில் பார்க்கும் பொழுது இதோ ஆண்டவருடைய அடிமை சொன்ற என்ற தாய் அதோடு விட்டு விடவில்லை. மாறாக சிலுவையின் அடிவரைக்கு சென்று இயேசுவை தன்னுடைய மடியில் கிடத்தும் அளவிற்கு மன உறுதி பெற்று அன்னை தன்னுடைய மகனையே இந்த உலகிற்காக தரும் அளவிற்கு தாழ்ச்சி உள்ளவராக இருந்தார். அதே போலதான் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் நமக்காக மனித உருவெடுத்து தம்மையை தாழ்த்தி கொண்டார், நமக்கு முன்மாதிரி செலுத்தியிருக்கிறார். எனவே இந்த இருவரை பின்பற்றி வாழ்கின்ற நாமும் தாழ்ச்சியுள்ள மக்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். இப்படியாக நாம் தாழ்ச்சியுடன் வாழும்பொழுது இறைவனின் அழைப்பை ஏற்று வாழ முடியும். மூன்றாவதாக ஆர் ஃபார் ரிலேஷன்ஷிப், அதாவது கடவுளோடு உள்ள உறவு, பிற மனிதர்களுடைய உள்ள உறவிலே அன்னையும் இயேசுவும் எந்த அளவிற்கு இருந்தார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது அன்னையுடைய அந்த முதல் காணாவூர் திருமணத்திலே பார்க்கிறோம். யார் ஒருவருக்கு தேவை இருந்ததோ அது யார் தன்னுடைய உறவினர் என்றோ பிற மனிதர் என்றோ பார்க்கவில்லை. மாறாக அந்த இடத்திலே உடனடியாக இயேசுடைய உதவி தேவைப்படுகிற என்பதை இயேசுவுக்கு வெளிப்படுத்தினார். இன்றைய நாளிலே நாமும் பிறரோடும் கடவுளோடும் உண்மையான உறவோடு வாழும்பொழுது நிச்சயமாக இறைவனின் அழைப்பை ஏற்று வாழ முடியும். மூன்றாவதாக ஐ ஃபார் இன்டிமசி, இது இன்னும் சற்று அதிகமாக இறைவனோடு ஒன்றித்திருத்தல், அதிலும் குறிப்பாக ஜெப வாழ்வு என்பதை மையப்படுத்தி இருக்கிறது. இதை நாம் பார்க்கும் பொழுது இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அன்னையுடைய வாழ்க்கையிலே எந்த அளவிற்கு அன்னை தன்னுடைய இறை பக்தியிலே வளர்ந்திருந்து கடவுளுடைய அருளை பெறுகின்ற அளவிற்கு அன்னை கடவுளின் மீது நம்பிக்கை வைத்திருந்தாலோ இறை உறவின் மீது ஆர்வம் கொண்டிருந்தாலோ நாமும் அதே இறை ஆர்வத்தை இன்டிமசி இன்னும் அதிகமாக கடவுளோடு இருப்பவராக வாழ அழைக்கப்படுகிறோம். ஐந்தாவதாக எஸ் ஃபார் சரண்டர், அன்னையிடத்திலே நாம் நம்மை சரணடைகிற அந்த மக்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். கடவுள் நம்மை பல காரியங்களுக்காக அழைப்பு விடுத்திருக்கிறார். ஆனால் சில வேளைகளிலே நாம் நம்மை அதிலே முழுவதுமாக சரணாகதியாக தவறிவிடுகிறோம். ஆனால் இயேசு அப்படி அல்ல. மாறாக தந்தையே உம்முடைய திருவுள்ளப்படி என்னுடைய வாழ்க்கையை இதோ உம்முடைய கையில் ஒப்படைக்கிறேன் என்று கூறி தன்னுடைய சிலுவையிலும் கூட கடவுளிடத்திலே தம்மை சரணாகதியாக்குற ஒரு நபராக இருந்தார். அந்த கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற நாம் அவருடைய மனநிலையை கொண்டு வாழ வேண்டும் என்றால் நிச்சயமாக நம்மையே கடவுளுக்கு சரணாகதி ஆப்பவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். இறுதியாக டி ஃபார் டீச்சர், இந்த கற்றுத்தருகின்ற பண்பு. அன்னை தான் பிறருக்கு காட்சி கொடுத்த இடத்தில் எல்லாம் ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும்தான் வைத்தால் நமக்கு ஜெபிக்க கற்றுத்தருகிறார், மனம் மாற கற்றுத்தருகிறார். எனவே நாம் எந்த அளவிற்கு பிறருக்கு கற்றுக் கொடுப்பவராக இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும் பல்வேறு பணிகளில் பணி செய்பவர்கள் தங்களுடைய உடன் பணியாளர்களுக்கும் கற்றுத்தருவதில் மிகவும் தெளிவாக இருக்க நாம் இன்றைய நாளில் அழைக்கப்படுகிறோம். இப்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக தாழ்ச்சியுள்ளவர்களாக பிறரோடும் கடவுளோடும் நல்ல உறவு கொண்டவர்களாக கடவுளோடு ஒன்றிணைந்து நாம் நம்மையே இறைவனுக்கு சரணாகதியாக்கி பிறருக்கு கற்றுத்தருகின்ற வாழ்வை வாழும்பொழுது நிச்சயமாக நாமும் இறைவனின் அழைப்பை ஏற்று வாழ முடியும். பலராய் இருந்தாலும் கிறிஸ்துவோடு ஒரே உடலாய் இருங்கள் என்று கூறுகின்ற பவுலடியாரின் அழைப்புக்கேற்ப, மேலும் இறையாட்சி விருந்தில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர் என்ற அழைப்புக்கேற்ப இன்றைய நாளிலே நாம் தொடர்ந்து இறைவனின் அழைப்பை ஏற்று வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லது புரிவாராக. ஆமேன். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் வந்து தந்தேன். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா.
கோதுமை மணியன மழிந்து பலன் தரவே, எரியும் மெழுகென உருகி ஒளி தரவே, கோதுமை மணியன மழிந்து பலன் தரவே, எரியும் மெழுகென உருகி ஒளி தரவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித சார்லஸின் நினைவு நாளில் நாங்கள் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கும் இக்காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். அவர் விழிப்புடன் அருட்பணியாற்றவும் நற்பண்புகளில் சிறந்து விளங்கவும் நீர் செய்தது போல நாங்களும் இப்பலியின் ஆற்றலால் நற்செயல்களின் பயன்களில் செழித்தோங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்திரள உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கவும் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திருவுடலிலும் திரு ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் இது திரு அவை நினைவு கூர்ந்தலும் குறிப்பாக எங்களுடைய திருத்தந்தை லியோ, எங்களுடைய ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் இன்றைய நாளிலே இதோ இறைவனின் அழைப்பை ஏற்று வாழ எமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறீர். எங்களுடைய அழைப்புக்கேற்ற வாழ்வை நாங்கள் வாழ எங்களுக்கு நீர்தாமே உதவி புரியும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்களுடைய குடும்பங்களில் இறந்தவர்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறும் புனிதராகிய சார்லஸ் பொரோமியோ என இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இறைவனை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபிப்போம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன்.
என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிற தெய்வம். இவரது அழைப்பை ஏற்று அதற்குரிய வாழ்வு வாழ நமக்கு இதோ விருந்து படைக்கிறார். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார். இருந்து வாரும் ஏழை நண்பரே. விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார். விருந்து வாரும் ஏழை நண்பரே. சமபந்தி அமர்ந்து இயேசுவோடு இணைந்து பகிரவாரிரோ நண்பரே. சமபந்தி அமர்ந்து இயேசுவோடு இணைந்து பகிரவாரிரோ நண்பரே, நீ பகிரவாரிரோ நண்பரே. விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார். விரைந்து வாரும் ஏழை நண்பரே. விருந்து உண்ண அழைக்க பெற்றோர் விலகி ஓடி சென்று விட்டார். விருந்து உண்ண அழைக்க பெற்றோர் விலகி ஓடி சென்று விட்டார். அழைக்க பெற்றோர் விருந்து உண்டு அன்பில் அரசில் நுழைந்திடுங்கள். உள் மனதை நீ மாற்றிடுவீரே. உள் மனதை நீ மாற்றிடுவீரே. விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார். விரைந்து வாரும் ஏழை நண்பரே. விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார். விரைந்து வாரும் ஏழை நண்பரே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு எங்களை காத்தருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். புனித சார்லஸுக்கு எந்த மன வலிமை அவரது பணியில் நம்பிக்கையும் பிறர் அன்பில் ஆர்வத்தையும் தந்ததோ அதே மன வலிமையை நாங்களும் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அழைப்பை ஏற்றவர்களாக வாழ வளர சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு